ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمرة அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கெல்லாம் அருள்புடையாக வந்த அல்லாஹ்வுடைய தூதர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் மீதும் தாபியன்கள் தபா தாபியன்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இங்கே குறிப்பிருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிற்கின்றவர்களாகும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் புனிதமிகும் ரமலானுடைய மாதத்தில் அதிலும் புனிதமுடைய லைலத்துல் கத்ருடைய நாளில் அதிலேயும் புனிதமுடைய ஜும்ஆவுடைய நாளில் அதிலேயும் புனிதமுடைய அல்லாஹ்வுடைய இறையிலத்திலே நாம் எல்லாம் ஒன்றுபடுத்தி அமர்ந்திருக்கிறோம். இந்த ஜும்ஆவுடைய நேரத்தில் நாம் மிக முக்கியமான சில விஷயங்களை அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமானது இறையச்சத்தை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அந்த இறையச்சத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த ரமலானுடைய தார்மீகமான கருத்தாக இருக்கக்கூடிய தான தர்மங்களை இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதை வலியுறுத்தக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த ரமலானுடைய மாதத்திற்கு பெயர்கள் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிலும் ரமலானுடைய மாதத்திற்கு என்னென்ன பெயர்களை சூட்டுகிறார்கள் என்று பார்த்தால் நாம் ரமலான் என்ற பெயரை கேட்டிருப்போம். ரமலான் என்றால் என்ன அர்த்தம்? சுட்டெரிக்கக்கூடியது என்று அர்த்தம். ரமலான் என்றால் சுட்டு எரிக்கக்கூடியது என்று அர்த்தம். எதை சுட்டு எரிக்கக்கூடியது? வெயிலினால் ஏற்படுகின்ற அந்த வெப்பத்தை சொல்றாங்களா என்றால் இல்லை. நம்முடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்களை, அழுக்குகளை, தவறுகளை அழிக்கின்ற ஒரு மாதமாக இருக்கிற காரணத்தினால்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்திற்கு ரமலான் என்று பெயர் வைத்தார். ரமலான் என்று சொன்னால் நம்ம உடனே இருக்கக்கூடிய நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களை அழிக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த ரமலானுக்கு இனி ஒரு பெயர் உண்டு. அது என்ன பெயர் என்று சொன்னால் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்வார். ரமலானுடைய பெயர் என்ன? ஈதுல் ஃபித்ர். ஈதுல் ஃபித்ர் என்றால் தான தர்மத்தை செய்கின்ற மாதம், அதாவது தர்மம் செய்கின்ற மாதம் என்பது அதற்கு அர்த்தம். ஈதுல் ஃபித்ர் என்று சொன்னால் தர்மம் செய்கின்ற ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த மாதத்துக்கே பெயர் வச்சிருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா ஈதுல் ஃபித்ர், தர்ம திருநாள். உலகத்தில் எந்த மாதத்துக்காக இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க? எல்லா மதங்களையும் பார்க்கணுமா இல்லையா? எப்படி இருக்கும் அந்த மதங்கள்லாம் எந்த மக்களுக்கு ஒரு பாயிண்டா இருக்க, பட்டாசு வாங்கி வெடிப்பான், அது மக்களுக்கு என்னவா இருக்க பாயிண்டா இருக்குமானா இடையூறாக தான் இருக்கும். அக்காந்த மாதிரி உள்ள ஆளுகளுக்கெல்லாம் பட்டாசு சவுண்ட் கேட்டால் அவங்க இறந்து போகக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது. அதே மாதிரி பட்டாசை பிடித்து பக்கத்தில் தீ பிடித்து அங்கே எரியக்கூடிய நிலையில பார்க்கிறோம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? எந்த மக்களுக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லாத, எந்த மக்களுக்குமே ஒரு பாயிண்டா இல்லாத, பலன் இல்லாத காசை கொடுத்து பட்டாசை வாங்கி 10 நிமிஷம் வெடிச்சுட்டு போயிடும். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? யாருக்காவது ஏதாவது ஒரு 5 நிமிஷம் பிரயோஜனம் இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. அப்ப அந்த மாதிரி திருவிழாக்களை பார்க்கின்ற நமக்கு மத்தியில அல்லாஹ் என்ன ஒண்ணு வைக்கிற ஈதுல் ஃபித்ர். இது திருநாள் பேர் என்ன தெரியுமா? தர்ம திருநாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருநாளுக்கு ஒரு பேர் வைக்கிறான். அப்ப இந்த தர்மத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு நபிமொழிகளிலே நமக்கு வலியுறுத்தி விட்டார்கள். இன்னொரு விஷயம் என்ன? நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? நம்ம எதுக்கு நோன்பு வைக்கிறோம்? எதுக்கு நோன்பு வச்சிருக்கிறோம்? காலையிலிருந்து சாப்பிடாம, காலையில சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிடாம, தண்ணீர் குடிக்காம, சில பேர் எச்சில் கூட முழுக மாட்டாங்க. அந்த அளவுக்கு தியாகம் பண்றோமா இல்லையா? வெயிலுக்கு போய் தொண்டையில முள்ளு மாதிரி குத்தும், கண்ணுல தண்ணி வரும். அந்த அளவுக்கு நம்ம தாகத்தை அடக்கிக் கொண்டு எதுக்காக நடக்கிறோம்? அல்லாஹ் சொல்லிட்டான், நீ நோன்பு வச்சுன்னு சொன்ன உனக்கு சொர்க்கம் என்று நல்லா சொல்லிட்டான் என்பதற்காக நம்ம என்ன செய்யறோம்? இவ்வளவு தியாகத்தை பண்றோம். எதுக்காக? நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இங்க அடிக்கிற வெயில் எல்லாம் வெயில் அல்ல. அல்லாஹ் ஒரு வெயிலை கொண்டு நிறுத்துவானே மறுமையில. சூரியன் கொண்டு 1 ஜான் அளவுக்கு நிறுத்துவானே, சில பேர் 1 மைல் அளவு கொண்டு நிறுத்துவானே. அந்த வெயிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் இந்த நோம்பு வச்சு அந்த சொர்க்கத்தை பெற்று நரகத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நோம்பு வைக்கிறோம். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுமாப்பா, நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுமா? அப்படி என்றால் நீ எதை செய்ய. அதாவது ஒரு சகாபி அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹ் சொல்றதாக அவர் அறிவிக்கிறார். சமீபத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்ல கேட்டிருக்கிறேன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுன்னார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள், நரகத்தை விட்டு பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை விட்டு நீங்க பயந்து கொள்ளுங்கள். அந்த நரகத்திலிருந்து நீங்க பாதுகாப்பு பெற வேண்டுமா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, வரோபில் சிக்கின் தமரத்தின், ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தையாவது தான தர்மம் செய்து, ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தையாவது தான தர்மம் செய்து அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதாவது எப்படி நதிச வருது கேட்டா, ஒரு துண்டு பேரிச்சம்பழம், ஒரு பேரிச்சம்பழம் கூட சொல்லலாம். ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்குதா, அது அப்படியே கொடுக்க வேண்டாம், அது 2ஆ பிரிச்சு நீ தானம் பண்ணு, அது மூலமாக நரகத்திலிருந்து உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த நபிமொழி சஹீஹ் புகாரியில 1417வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப என்ன விளங்குதுல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு துண்டு ஒரு பேச்சு மட்டும் கொடுக்க வேண்டாம், ஒரு துண்டு அது பாதியில் பிச்சாவது கொடுத்து நரகத்தை விட்டு நீ பாதுகாத்துக் கொள். எப்படி அழகான நபிமொழி பாருங்க. இதை விட உலகத்தில் ஒருவர் தர்மத்தை வலியுறுத்த முடியுமா? உலகத்தை இதை விட உலகத்தில் தர்மத்தை செய்ய சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. சில மதங்களுக்கு விட தர்மம் என்று பேர் வச்சிருப்பாங்க.
தர்மம் என்று பேர் வச்சிருப்பாங்க. எங்க மதத்துக்கு என்ன பேர் தெரியுமா? இது தர்மம் அப்படி வச்சிருப்பாங்க. ஆனா தர்மம் பேர் தர்மம் இருக்குமா? பள்ளியாசலம் போய் இடிப்பான், கன்னி பெண்களை கற்பழிப்பான், சர்ச்சுகளை போய் இடிப்பான், வீடுகளை போய் இடிப்பான். தர்மம் பேர் வச்சிருக்கான். மதத்துக்கு பேர் என்னது? தர்மம். இன்னொரு பேர் வர சொல்ல விரும்பல. அந்த தர்மம் பேரை வச்சுக்கிட்டு என்ன செய்வான்? இத்தனை அட்டுடைகள் அநியாயங்கள் செய்வாங்க. மதத்துக்கு தர்மம். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றேன்? இந்த மாதத்துக்கு பேரு ஈத்துல் தர்ம திருநாள், தர்மத்தினுடைய திருநாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்துக்கு பேர் வைக்கிறான். இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். திருமலை குர்ஆனிலே நீங்கள் தொலைவி பார்ப்பீர்கள் என்றால், படித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆய்வு செய்து பார்ப்பீர்கள் என்றால், எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிச்சைக்காரன் அழைத்ததே கிடையாது. நீங்க குர்ஆன் முழுக்க தொலைவி பார்த்தாலும், ஹதீஸ் முழுக்க நீங்க ஆய்வு செய்து பார்த்தாலும், பல அறிஞர்கள் அறிஞர்கள் ஆய்வு செஞ்சுட்டு சொல்லக்கூடிய விஷயம் இது என்னது? நீங்க குர்ஆன் முழுக்க ஆய்வு செஞ்சு பார்த்தாலும் அல்லது ஹதீஸ் முழுக்க ஆய்வு செய்து பார்த்தாலும் பிச்சைக்காரங்கிற வார்த்தை இல்லையா? பிச்சைக்காரங்கிற வார்த்தை குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. அப்படி எல்லாம் நம்ம எல்லாம் சொல்லுவோமா இல்லையா? பிச்சை எடுக்க வந்திருக்காரு, பிச்சை போடு இப்படிங்கிற வார்த்தை குர்ஆன்ல இல்ல. அவங்க பேர் என்ன தெரியுமா? முசாஃபிர். அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை முசாஃபிர், பயணிகள். பயணியா வர அவர் ஒண்ணு இருக்காதா இல்லையா? ஒரு ஊர் விட்டு ஒரு வர அவர் பேர் என்னது? முசாஃபிர், பயணி. இந்த தேவையுடையவர்களுக்கு பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க. பிச்சைக்காரன் பயன்படுத்தல. இவன் பிச்சைக்கார பையன் அப்படின்னு நல்லா சொல்லல. என்ன சொல்றா தெரியுமா? அவங்க முசாஃபிர், அவங்க பயணிகள். இந்த மாதிரி உலகத்தோட வார்த்தை சொல்ல முடியுமா? எப்படி அந்த தேர்வு பண்ணி போடுறோம் பாருங்க. அவர் தேவையுடையவர்களாக ஒரு பயணத்தில் வந்திருக்கிறாங்க. பயணத்தில் வரும்போது எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. ஒருத்தர் ஊர் விட்டு ஊர் வராருன்னா எப்படி எல்லாத்தையும் கொண்டு வர முடியுமா? அவர் கையில் கிடைக்கிறது கொஞ்ச நாளைக்கு இருக்கோ அப்புறம் தீர்ந்து போயிடும். அப்ப தேவையுடையவரை மாறிடுவாரு. அப்படி உள்ள ஒரு வார்த்தையை தான் முசாஃபிர். அவர் பயணியுடையவராக இருக்கிறாரு, பயணத்தில் வந்திருக்கிறாரு, ஒரு தேவையுடையவர் அவர் வந்திருக்கிறாரு, நீ உதவி செய். அதுக்கு பயன்படுத்துற வார்த்தை என்ன? மசாக், ஏழை. மிஸ்கீன்கிற வார்த்தையால பயன்படுத்துறான். மசாக்கின பன்மை, மிஸ்கீனா ஒருமை. அதாவது ஏழை, ஏழைதான். ஏழை பிச்சைக்காரன் கிடையாது, அவன் ஏழை. நாளை பணக்காரன் ஆகலாமா இல்லையா? இன்னும் ஏழையா இருக்கிறவன் நாளை பணக்காரன் ஆகலாமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொல்ற மிஸ்கீன். ஏழை உடையவனாக தேவையுடையவனாக இருக்கிறான், ஏழையாக இருக்கிறானே தவிர பிச்சைக்காரன் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறார். அடுத்து என்ன தெரியுமா? ஃபக்ரா. ஃபக்ராங்கற பக்கீர் சொல்லுமா இல்லையா? பக்கீர்மார்கள். பக்கீர்மார்கள் வார்த்தை என்ன தெரியுமா? தேவையுடையவர்கள். அல்லாஹ் சொல்ற அல்லாஹ் தான் தேவையற்றவன், நீ எல்லாமே தேவையுடையவர்கள் தான். பக்கீர்கள், நீங்க எல்லாமே பக்கீர்கள் தான். அவனை அல்லாஹ் பயன்படுத்துறான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே பக்கீர்கள். அல்லாத பக்கீர் கிடையாது. அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன், நீங்கள வாங்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு அழகான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க பாருங்க. இந்த வார்த்தைகளை நீ கணக்கிட்டு பாருங்க. எங்கேயாவது பிச்சைக்காரன் எல்லாம் சொல்றானா? சொல்ல மாட்டான். ஒண்ணு தேவையுடையவர்கள், இன்னொன்னு பயணத்தில் இருப்பவர்கள், இன்னொன்னு ஏழை. இப்படிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தி அவங்க என்ன செய்ய சொல்றான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க. இந்த தான தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரை சைத்தான் நம்மளை பயமுறுத்துவோம். சைத்தான் செய்வான்னா நம்மளை பயமுறுத்துவோம். எது கொடுத்துறாத, உனக்கு வருமானம் வந்துடும், நீ கொடுத்து நிகழ்ச்சிக்கோ, நீ வாங்கக்கூடிய நிலை சக்காத்து கொடுத்த நிலையில என்ன கொடுத்துறாருப்பா, நீ இப்படி கணக்கிட்டு கொடுத்தால் 100 2 ரூபா பைசா கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நீ வாங்கக்கூடிய நிலையில வந்துருவ அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்படி இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், தான தர்மங்கள் செய்வதை குறித்து சைத்தான் உங்களிடத்தில் வறுமை வந்துவிடும் என்று சொல்லி உங்களை பயமுறுத்துவான். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? தான தர்மம் செஞ்சாலும் ஒரு பறக்கத்தே ஒரு நல்லா சொல்றான். தான தர்மம் செஞ்சாதான் உனக்கு பறக்கத்து வரும். எப்படி சொல்லுவான்? அல்லாஹ் நீங்கள் தான தர்மம் செய்வதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தை செய்கிறான். வட்டியில பறக்கத்தை அழைச்சிருவான். வட்டி வாங்க பறக்கத்தே இருக்காது. நீ ஏன் பாருங்க, ஒரு 10,000 வாங்கி வியாபாரத்தை போடுவான், வட்டி கட்டுறது தெரியாது. லாபத்தை சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை கொண்டு போக முடியாது. எங்க கொண்டு போவோம்? வட்டிக்கார வருவான். 5 மணி வந்துட்டா பாய் அப்படின்னு வருவான். அதுக்கு ஒரு எண்ணி 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துருவோம். கிடைக்கிறது 500 ரூபாய் தான் இருக்கும். ஒரு குடும்பம் 1000 ரூபாயா இருக்கும். அது எங்க பறக்கத்து இருக்கும்? பறக்கத்து இருக்காது. அல்லாஹ் என்ன சொல்றான்?
சதக்காவில் பரக்கத்தை ஏற்படுத்தி வட்டியில் பரக்கத்தை இல்லாமல் ஆக்கி விட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான். இந்த தான தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துகிறான், ரஹ்மத்தை ஏற்படுத்துறான். பஞ்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். உதாரணமாக நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, இறக்கி இறக்கிறது தண்ணி வரும் அப்படிப்பாங்க. ஒரு கிணத்துல போய் தண்ணீர் இறக்கத்தான் நீர் ஊற்றுகள் வரும். அந்த கிணத்துல தண்ணியே இறக்கல என்னவாகும்? மேல பாசனம் பிடிக்கும், நீர் ஊற்று வற்றி போய்விடும், கடைசியா பார்த்தா பாலடைந்த கிணறாக மாறிவிடும். அப்ப அல்லாஹ் இதுக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க தான தர்மம் செய்வதை குறித்து அவங்க சைத்தவங்க என்ன செய்வா, வறுமை வந்துடும், கருத்து வந்துடும், செஞ்சிடாத அப்படி சொல்லி சைத்தான் உங்களை என்ன செய்வான், பயன்படுத்துவான். ஆனால் தான தர்மம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு தரித்திரம் வராது. என்ன வரும்? பரக்கத்து வரும். அடுத்த சொல்றான் பாருங்க, தான தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான், உங்களுக்கு அருள்வரத்தை தருவான், உங்களை மன்னிப்பான். எத்தனை வார்த்தை பயன்படுத்துறான் பாருங்க. செல்வத்துல அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான், அருள்வரத்தை தருவான். அது மட்டுமல்ல, உங்களை அல்லாஹ் மன்னிப்பான், பாவத்தை மன்னிச்சிருவான். அதாவது ரமலானுடைய மாதத்துடைய இன்னொரு பேர் என்னது? பாவங்களை அழிக்கின்ற மாதம். ரமலானுடைய மாதத்துக்கு இன்னொரு பேர் என்னது? ரமலானுடைய மாதத்திற்கு இன்னொரு பேர் பாவங்களை அழிக்கின்ற மாதம். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ தான தர்மம் செய்வதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அல்லாஹ் உங்களை அருள் செய்வான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயத்துடைய 268வது வசனமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி நம்ம தான தர்மம் செய்யறது இருக்குது பாருங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். கோடி கோடியை கொண்டு போய் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பரிசுத்தமானவற்றிலிருந்து தானம் செய்யுங்கள். நம்ம எதிர்பார்க்க சொன்னா நல்ல காசு வட்டிக்கு வாங்கி தர்மம் பண்றது அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன இருக்குது? ₹1 இருக்கா, அது ஒரு 20% தானம் பண்ணு, ஒரு 10% தானம் பண்ணு, போதுமானது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க, யார் ஒருவர் முறையாக சம்பாதித்து ஒருவர் உதவி செய்தால் அல்லாஹ் அதை தன்னுடைய வழக்கரத்தில் வாங்கிக் கொள்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? வழக்கரத்தில் வாங்குறான், இடக்கரத்தில் வாங்க மாட்டான். அதான் பெரிய கோடீஸ்வரங்க, ஒரு கோடீஸ்வரன் இருக்கிறார், நீங்க வாங்கிட்டு போறீங்க, பெரிய கோடீஸ்வரன், அவர் எல்லாம் தேவையா இருக்கிறாரு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப சிதிபாய் ஒரு பழக்கம் வச்சிருக்காரு, அவர் உடம்பு சில படுத்துக்காரு வச்சுக்கோங்க, நம்ம போய் 2 கிலோ பழத்தையும் 5 கிலோ பழத்தையும் வாங்கி போட செய்வாரு. வச்சு நான் மீறி பழத்தை பார்த்துட்டு வச்சிருக்கேன். அதான் சொல்லுவோம். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்கள் செய்கின்ற தான தர்மம் இருக்கு பாருங்க, அல்லாஹ் அதை வழக்கத்தில் வாங்கிக் கொள்கிறார். அல்லாஹ் எவ்வளவு பெரிய இது, அகில உலகத்தில் தான் படித்து பரிபாலித்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன், அவர் ஏதாவது தேவை இருக்குதா? அவர் தேவையற்றவர், அவர் எதுவுமே தேவையில்லை, அவர் எதுவுமே தேவையில்லை. ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற அந்த செயலை வச்சுட்டு போப்பா, இந்த எப்படி சொல்லலாம், அல்ல சொல்றான், இப்படி ₹1 கொடுக்குறியா கொடு, 50 பைசா கொடுக்குறியா கொடு, 4 கொடுக்குறியா கொடு, 10 நிமிஷம் கொடுக்குறியா கொடு, 5 நிமிஷம் கொடுக்குறியா கொடு. எதுல வாங்குறா? இந்த கையில வாங்குற அவமரியாதை, இந்த கையில வாங்கினா அவமரியாதை, ஒரு மதிப்பு அர்த்தம். இந்த கையில வாங்கினா என்னது? சந்தோஷம். ஓனரு ஒன்னதுல போய் தட்டி கொடுத்தாரு சொல்றமா இல்லையா? பக்கத்துல தட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சொல்றாங்க, நீங்க தான தர்மம் செய்யும் போது அல்லாஹ் வழக்கரத்தில் வாங்குகிறான். எவ்வளவு அழகான நபிமொழி பாருங்க. இந்த நபிமொழி சஹீஹ் புகாரில 1410வது நபிமொழி எழுதப்பட்டிருக்கிறது. தான தர்மம் செய்வதை இது இன்னொரு விஷயம் இல்ல, அல்லாஹ் உதாசீனப்படுத்துறது. வழக்கரத்தில் வாங்கிட்டாங்க, நீங்க செய்யற தானத்தையும் தர்மத்தையும் உதாசீனப்படுத்தல, அல்லாஹ் வாங்கி வைத்துக் கொள்கிறான். அதை வாங்கி வைத்து எப்படி வச்சுக்கிறான் தெரியுமா? அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த தர்மத்தை வாங்கிட்டு போட்டு போயிடல, தூக்கி அதை வீசிட்டு போயிரு, அப்படி வீசிட்டு போல. அல்லாஹ் என்ன தெரியுமா பண்ற? நீ ஒரு தானம் செய்தாள், ஒரு தர்மம் செய்தாள், ஒரு உதவி செய்தாள், அல்லாஹ் தன் வழக்கரத்திலே வாங்கி அது என்ன தெரியுமா பண்றான்? ஒரு ஒட்டகத்தை வளர்த்துவதை போல் அல்லாஹ் வளர்த்துக்கிறான். ஒட்டகத்தை எப்படி வளர்த்துவோம்? நல்ல தண்ணீரை கொடுத்து, நல்ல அழகான உணவுகளை கொடுத்து, காசு கொடுத்து வாங்கி கொடுத்து, நல்லா ஒட்டகம் கொடு கொடு வரணும், நல்ல விலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துவோமா இல்லையா? நல்ல நல்ல விலை உயர்ந்த பொருளை வாங்கி போட்டு போட்டு தானப்படம் போட்டு வச்சுக்கோங்க, பேரிச்ச மரத்தை போட்டு வளர்த்துவோம். இப்படி
அந்த மாதிரி ஒட்டகங்களுக்கு வந்து செம்போட்டகங்கள் ஒண்ணு இருக்கு. கண் போட்டது விலகமே செம்போட்டகம் இருக்கா இல்லையா? அந்த செம்போட்டகத்துக்கு வந்து சிவப்பு கலர் இருக்கக்கூடிய ஒட்டகத்துக்கு வந்து விலை அதிகம், லட்சக்கணக்கான ரூபாய் போகும். அந்த ஒரு தொலைவிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒட்டகத்தை வச்சிருப்பாங்க பாருங்க, எப்படி உள்ள கொழுவு வளர்த்தி வச்சிருப்பாங்க. அதை சொல்றாங்க, நீங்கள் ஒருவர் தானம் செய்தால் அல்லாத வழக்கத்தை வாங்கி ஒட்டகத்தை வளர்த்துவதை போன்று வளர்த்தி கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நாளைக்கு மறுபடியும் நம்மள போவோம், மறுபடியும் வைப்போம். மனுஷன் மைதானத்தில் வந்தாலும் எல்லாத்தையும் நிறுத்துவான், ஒரு நாள விட மாட்டான், எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துவான். அப்படி நிறுத்தும் போது நீதான் என்று சொல்லக்கூடிய நன்மையும் தீமையும் இருக்கக்கூடிய தராசை போல் நிறுத்துவானா? இங்க வந்து பார்க்க நன்மை குறைவா இருக்கக்கூடிய ஃபைல் எடுத்து பார்ப்பான், புத்தகத்தை எடுத்து பார்ப்பான். புத்தகத்துல பார்த்தா நன்மை குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நஷ்டவாரி ஆயிட்டோம்ப்பா, இனி நரகத்துக்கு தான் போக போறோம், இனி நரகம் தான் நம்முடைய வேலையாயிருச்சு, தங்கிவிட அது ஆயிடுச்சு அப்படின்னு கவலை இருப்பான். நல்லா கொண்டு அந்த ஒட்டகத்துல இருக்கு, ஒட்டகம் மாதிரி வளர்த்திருந்தல அந்த நன்மையெல்லாம் தூக்கி வை. இதுல நன்மைங்கிற தராசுல இவன் ஏதாவது வச்சு போற போக்குல ஒரு ஏழை வீட்டு இருப்பாரு, ஒரு ரூபா வச்சுக்கோ, ஒரு 10 ரூபா வச்சுக்கோ, ஒரு 20 ரூபா வச்சுக்கோ கொடுத்துருப்போம்ல. நம்ம மறந்துருப்போம், நம்ம என்ன செஞ்சிருப்போம், 10 ரூபா 20 ரூபா மறந்துட்டு நினைவு வச்சுட்டு இருக்கோமா, டைரி எழுதிய வைப்போம். இந்த இடத்துல அக்கிரம பள்ளிவாசலே நான் ஒவ்வொரு தொழுது வருகிற போது ஒரு 20 ரூபா கொடுத்து எழுதிய வைக்க போறோம், அதை எழுதி வைக்க மாட்டோம். என்ன செஞ்சிருவோம், விட்டு போயிடுவோம். இந்த அல்ல என்ன பண்ணுவோம் தெரியுமா, அல்ல எழுதி வச்சுக்குவோம். அல்ல எழுதி வச்சு அது கணக்கு போடுவோம். 1 ரூபா கொடுத்தியா, 2 ரூபா கொடுத்தியா, 10 ரூபா கொடுத்தியா, 20 ரூபா கொடுத்தியா, 1000 ரூபா கொடுத்தியா, அது என்ன போடுவான், நல்லா போட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டே இருப்பான். எல்லாம் எழுதி வச்சுட்டு நீ வந்து நின்றுப்பான். எல்லாமே கை விட்டுட்டாங்க, மனைவி இல்ல, மக்கள் இல்ல, செல்வம் எல்லாரும் விட்டுட்டாங்க. நான் என்ன பண்ண போறேன், நான் நரகத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், என் தராசு என்னவாக போகுது, நான் நிறைய கெட்ட அமல் செஞ்சுட்டு இருக்கேன், நல்ல அமல் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற போட்டு எல்லாம் திருத்திகள் வை. என்னன்னு பார்த்தா நம்ம ஏதாவது செஞ்சிருக்கும்ல தானம் தருவோம், அது எல்லாம் ஒட்டகத்தை வளர்த்துவதை போல் வளர்த்தி வளர்த்தி கொண்டு வந்து அந்த தராசு வைப்பான். அந்த நன்மைங்கிற தராசு கலத்து தீமைங்கிற தராசு செஞ்சிடும், பலம் இழந்து போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த அளவுன்னு சொன்னா, நாம் செய்கின்ற தர்மத்தை அல்லாஹ் வீணடிப்பதே இல்லை, அல்லாஹ் வீணாக்குவதில்லை, அல்லாஹ் அதை வளர்த்து உங்களுக்கு நன்மையாக தருகிறார். அதான் சேமிப்புங்க. உலகத்தில் சேமிக்கிற சேமிப்புலாம் எதுவுமே இல்லை. இந்த உலகத்துக்கு எதை வச்சிருக்கிறோம்ல, ஏதாவது சேமிப்பு இருக்குதா? காலையில் கொண்டை படம் முடிச்சு போச்சு, காலையில் எதிரி படம் முடிச்சது இருக்கா? நைட்டு சாப்பிட்டு படுகிற காலையில அவருக்கு அஸ்ஸலாத்துல் ஜனாசா தொழுகை நடக்கும். சில பேர் எப்படிதான் நினைக்கும், காலையில் எந்திரிக்கவே நீங்க மூச்சுட வந்துட்டாரு, அவர் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன தெரியுமா செய்யறான், இதையெல்லாம் எடுத்து ஒரு நன்மையாக தருகிறான். சொன்னாங்க, ஒரு மனிதன் உலகத்துல எதை தெரியுமா சேமித்து வைக்கிறான், அதோட சேமிப்பு இல்லை. அதே சொல்லிட்டாங்க, என்ன தெரியுமா, ஒரு மனிதன் உண்டு கழித்ததையும் உடுத்து கிழித்ததையும் தவிர வேற எதையும் கொண்டு போறதே. உண்டு கழிச்சது அப்படியே வச்சுட்டு போறானா, உண்டு சாப்பிடுறான், அது அப்படியே உடனே இருக்குமா? உடனே இருந்தாலும் தேர்ந்துதான். காலையில் சாப்பிட்டா மத்தியானம் வந்துடும், மத்தியானம் சாப்பிட்டா நைட்டு வந்துடும், நைட்டு சாப்பிட்டா காலையில் வந்துடும், இது இடையிலே வந்தாலும் வந்துடும் இல்லையா? எதுவுமே உடல வச்சுக்கிறது இல்ல. உண்டு கழித்ததையும் ருசியா சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், குஸ்கா சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிட்டு போயிடுவே தவிர எதுவுமே நிக்க. அவர் உடுத்து கிழிப்பாரு. ரம்ஜானுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நல்லா ஒயிட் போயிட்டு போட்டு சம்புன்னு வரலாம். அது எவ்வளவு நாளைக்கு அந்த சட்டை, எவ்வளவு நாளைக்கு அந்த லுங்கி, எவ்வளவு நாளைக்கு அது இருக்கு அந்த பேண்ட்? 1 வருஷம் இருக்குமா, 2 வருஷம் இருக்குமா, 3 வருஷம் இருக்குமா? 3வது வருஷத்துக்கு மேல போட்டுரும். அவ்வளவுதான். உண்டு கழித்ததையும் உடுத்து கிழித்தையும் தவிர வேற எதையுமே கொண்டு போறதையும். இந்த உலகத்துக்கு பாருங்க, என் முதலமைச்சர் இருந்தாங்க, எத்தனை கோடிங்க, எத்தனை கோடிங்க அதை கொண்டா போனாங்க. அவங்க ஒண்ணு பதைக்கும் போது பார்த்துட்டு என்ன போட்டாங்க, தங்க புதையல்களை கொண்டு போய் உள்ளே போட்டார்களா? அவர்கள் வாழ்ந்து கொண்டு அரண்மனைகளை கொண்டு போய் உள்ளே போட்டார்களா? அவங்க தங்களால வீட்டுல புதைக்க முடியுமா? ஒரு வீட்டுல வந்து பெரிய அளவு கட்டுறாங்க, அவரோட வீடுதான், ஆனா புதைக்க முடியாது. என் வீட்டிலே போச்சுக்கிறீங்க, அரசாங்கம் அனுமதிக்காது. அரசாங்கம் உங்க வீடுதாப்பா, உன்னோட வீட்டுல ஒன்னை புதைக்க முடியாது, அது அரசாங்கம் அனுமதிக்காது. இதனை 10 நாள் சுடுகாட போயிடும், அது
அந்த மாதிரி உணவு உண்டு கழித்ததையும் முடித்து கழித்ததை தவிர வேற எதையும் கொண்டு போவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, தான தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு மலக்குமாரோட துவா கிடைக்கும். யாரோட துவா? மலக்குமாரோட துவா. என்னோட துவாவோ உங்களோட துவாவோ இல்ல, மலக்குமார் துவா செய்வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்குகிறார்கள். அந்த 2 வானவர்களுக்கு என்ன வேலை? ஒருவர் துவா செய்யற வேலை. ஒரு சாபோடு துவா செய்வாரு, ஒருத்தர் அருள் வளத்தை தேடி துவா செய்வார். ஒருவர் அந்த சாப்பிட்டே இருப்பார், அவங்க தான் வேலை. இன்னொரு மனிதனுக்கு என்ன வேலை தெரியுமா? அருள் வளத்தை கூடாதா, ரத்தத்தை கூடாதா, பறக்கத்தை கூடாதா, அவர் செல்வத்தை கூடாதா, அவர் மனசு நிம்மதியை கூடாதா, அவர் வாழ்க்கையில சந்தோஷத்தை கூடாதா, அவர் கேட்டே இருப்பார். அவங்க யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருவர் தான தர்மம் செய்கிறார், அவரிடத்தில் ஒரு மலக்கு ஒருவர் வந்து அல்லாஹ்விடத்துல கேட்பார், யா அல்லாஹ், இதோ இவர் தானம் செய்கிறார், இவருக்கு நீ வாரி கொடு, இவருக்கு நோய் இல்லாமல் ஆக்கு, இவருக்கு மனதை அமைதி கொடு, இவர் வீட்டில் சந்தோஷத்தை கொடு, இவர் எந்த பிரச்சனை கொடுத்துறாதே அல்லாஹ், இவருக்கு மன நிம்மதியை கொடு யா அல்லாஹ், இவர் சந்தோஷத்தை கொடு யா அல்லாஹ், இவர் பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்று ஒரு வானவர் தான தர்மம் செய்யக்கூடியவருக்காக பிரார்த்தனை செய்வார். இன்னொரு வானவர் எப்படி செய்வாரு? முடிச்சு வச்சு கொள்கிறோம்ல, முடிச்சு வைக்கிறது யாருக்கும் 10 நிமிஷம் கொடுக்க மாட்டாங்க. சில வீடுகள்லாம் போனீங்கன்னா என்ன செய்வா, 10 ரூபாய் எடுத்து வந்திருக்காரு, அவருக்கு சொன்னா வீட்டுல எடுத்து வச்சுக்கோங்க, அதை 2ஆம் முடிச்சு 5 ரூபாய் கொடுப்பாங்க. அது முடிச்சு வைத்துக் கொள்வது மனசார கொடுக்க மாட்டாங்க. இப்படி மனசார கொடுக்காம யார் முடித்து வைத்துக் கொள்கிறார்களோ, கஞ்சத்தான் செய்கிறார்களோ, அவங்களுக்கு அந்த ஒரு வானம் சொல்வாரு, அல்லாஹ் இவர் கஞ்சத்தனம் பண்றாரு, நீ கஞ்சத்தனம் பண்ற, இவர் கொடுக்காம இருக்கார், நீ கொடுக்காத, இவர் ஏழைக்கு உதவி செய்யாம இருக்க, நீ உதவி செய்யாத. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. தான தர்மம் செஞ்சா அல்லாஹ் தானம் பண்ணிட்டாரு, நீ கொடு, இவர் வாரி கொடுக்கிறார், நீ வாரி கொடு, இவர் அன்பு செலுத்துறார், நீ அன்பு செலுத்து, இவர் பாசம் காட்டுறார், நீ பாசம் காட்டு, இவர் முடிச்சு வச்சுக்கிறாரு, யாரு கொடுக்கல, கஞ்சித்தனம் பண்றாரு, யாருதான் இவர் கஞ்சித்தனம் பண்றாரு, இவர் கொடுக்காது, இவர் பேர் உன்னுடைய கோபத்தை இறக்கு, இவரை நீ விட்டு இவர் பார்க்காத அப்படின்னு வானவர் செய்வார் தெரியுமா? இந்த 2 வானவர்களும் 2 விதமான பிரார்த்தனையை புரிவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரில 1442வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், ஆதமுடைய மனிதரே நீ தானம் பண்ணு. அல்லாஹ்வுடைய உத்தரவுங்கிறது தானம் பண்றது, தர்மம் பண்ணுவது என்பது வணக்கம். அல்லாஹ் சொல்றான் இல்லையா? என்ன சொல்றான்? கால அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்றதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க, அன்பிக் ஆதம், ஆதம் இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே மனிதனே நீ தானம் பண்ணு. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இன்பக்காலே நீ தானம் பண்ண, உனக்கு நான் தானம் பண்ணுவேன். நீ தானம் பண்ணுன்னு சொன்ன, உனக்கு நான் தானம் பண்ணுவேன். நீ கொடுத்து சொன்ன, நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக இதுவும் சஹீஹ் புகாரில 5352வது நபிமொழியாக இந்த ஹதீஸ் பேர் தெரியுமா? ஹதீஸ் குத்ஸிபார். ஹதீஸ் குத்ஸினானது குர்ஆன்ல பேசுறது போல அல்லாஹ்வுடைய வஹி. இந்த வஹி இல்லாம அல்லாஹ் டைரக்டர் சொல்லிட்டு பேசுவான் சில விஷயங்களை, அதுக்கு பேர் ஹதீஸ் குத்ஸிபார். உள்ளத்துல உதிக்க வைப்பார், உள்ளத்துல அல்லாஹ் உதிக்க வச்சு இது அல்லாஹ் சொல்ற மாதிரி, அல்லாஹ் சொல்லுவாரு, அல்லாஹ் சொல்ல வைப்பான். இதுக்கு பேர் ஹதீஸ் குத்ஸி அப்படி அந்த மாதிரி சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ தர்மம் பண்ணு, அல்லாஹ் உனக்கு தர்மம் பண்ணுவான். நீ குடு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். நீ தானம் பண்ணு, அல்லாஹ் உனக்கு தானம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமாங்க? தானம் பண்ணக்கூடியவர்கள் அல்லாஹ் எவ்வளவு அழகான உதாரணத்தோடு விளக்குறது தெரியுமா? தான தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நற்செய்தியோட அன்பு அழகா சொல்லி காட்டும். அல்லாஹ் சொல்றது போது அப்படியே ரசனையா இருக்கும். உதாரணத்தோடு சொல்லுவான். நம்ம உதாரணமே சரி நல்லா ரசிக்கக்கூடியதா இருக்கும். அல்லாஹ்வோட உதாரணம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வங்களை செலவிடுவதற்கு ஒரு உதாரணம் அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன உதாரணம் தெரியுமா? ஒவ்வொரு கதிரிலும்
100 தானிய மணி கதிர்களை கொண்ட முளைக்கும் ஒவ்வொரு வித்தை போன்று. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மேலும் அதை இரட்டிப்பாக்க தருகிறான். என்ன விளங்குது சொன்னா, ஒரு நெல் இருக்கு, நெல் நம்ம போடுறோமா இல்லையா? ஒரு நெல்லை போடுறீங்க, எத்தனை நெல் வருது? நீங்க வந்து நெல்லை சாப்பிடணும், அரிசி நெல்லை கூறி கொடுக்குமா இல்லையா? ஒரு நெல் வந்தா ஒரு நெல்லுக்கு எத்தனை நெல் வருது தெரியுமா? ஒரு நெல்லுல இருந்து 7 கதிர்கள் வருது. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். இது வந்து விவசாய சயின்டிபிக்கா தான் சொல்றான். ஒரு நெல்லை நீ போட்டீங்கன்னு உள்ள அதுல இருந்து ஒரு செடி வரும். அந்த செடியில இருந்து 7 கதிர் வரும். 7 கதிர் வரும். அந்த 7 கதிர்ல ஒவ்வொரு 100 தானியங்கள் இருக்கும். இப்படி ஒரு கதிர் இப்படி வருது இல்ல, அது 100 தானியம் இருக்கும். இதே மாதிரி 7 கதிர் வரும். அப்ப என்ன ஆகுது? 7 கதிருக்கு 100 மேல கூட எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு ஆச்சுங்க? 700 ஆச்சா? 7 கதிர் வந்தா ஒரு கதிருக்கு 100. அப்ப எத்தனை ஆச்சு? 7 கதிர் 700. என்ன விளங்குதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பாதையில நீ 1 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் உனக்கு எவ்வளவு தெரியுமா தரான்? 700 ரூபாய் தரான். நீ அல்லாஹ்வுடைய பாதையில 700 ரூபாய் கொடுக்குற, அல்லாஹ் உனக்கு எவ்வளவு தெரியுமா தரான்? 7000 ரூபாய் கொடுக்குறான். அல்லாஹ்வுடைய பாதையில 7000 ரூபாய் கொடுக்குற, அல்லாஹ் உனக்கு எவ்வளவு தெரியுமா தரான்? 7 லட்சம் ரூபாய் கொடுக்குறான். நீ அல்லாஹ்வுடைய பாதையில வந்து 7 லட்சம் ரூபாய் கொடுக்குற, அல்லாஹ் உனக்கு எவ்வளவு தெரியுமா தரான்? 7 கோடி ரூபாய் தரான். அப்படி டபுள் பண்ணிட்டே போங்க, டபுள் பண்ணிட்டே போங்க. 1 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு 7 ரூபாய் தரான். 7 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் 7 ரூபாய் தரான். 7 ரூபாய் கொடுத்தா 7000 ரூபாய் தரான். 7000 கொடுத்தா 7 லட்சம் ரூபாய் தரான். 7 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 7 கோடி ரூபாய் தரான். 7 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா 70 கோடி ரூபாய் தருவான். இப்படியே கணக்கு போட்டே போங்க. எப்படி அல்லாஹ் தஆலா நீ கொடுக்கின்ற 1 ரூபாய்க்கு எவ்வளவு தானியங்கள் அந்த உதாரணத்தை சொல்லி, நீ போடுறது ஒரு நெல்லுதாப்பா, ஒரு கோதுமை நீ போடுற, 100 கோதுமை போட்டு 100 அரிசி எடுக்க முடியாது. ஒரு கோதுமை போட்டீங்கன்னா 100 கோதுமை எடுக்கலாம். ஒரு அரிசி போட்டீங்கன்னா 100 அரிசி எடுக்கலாம். அப்ப 7 அரிசி, ஒரு அரிசி இருந்து 7 அரிசி அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க. அந்த மாதிரி நீ கொடுக்கிற 1 ரூபாய 700 ரூபாயாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். தான தர்மத்திற்கு எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ் இது வசனம் வந்து 2வது அத்தியாயத்துடைய 261வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு அதே உதாரணம், அதே வசனத்திற்கு அது கீழே வசனம், அது அதே உதாரணமாக சொல்றான். என்ன தெரியுமா? நீங்க வந்து தான தர்மம் பண்றீங்க, தான தர்மம் பண்றது சொல்லி கூட அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு ஒரு வயல் இருக்கு, ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த வயல் எங்க இருக்கு தெரியுமா? தரையில் இல்ல, கீழே இல்ல. அந்த வயல் வந்து மலையினுடைய உச்சியில இருக்குது. பெரிய ஒரு மலை, அந்த மலையினுடைய உச்சியில இருக்குது. அந்த மலையினுடைய உச்சியில இருக்கும் போது அது பெரும் மழை பெய்கிறது. எப்படி விளையும்? பெரும் மழை பெய்ய எப்படி விளையும்? வந்துருமா இல்லையா? ஒரு மழை பெய்யுது, நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இவ்வளவு வெயில் அடிக்கிறதா, ஒரு மழையை கொடுத்தாலே பரவாயில்லையே, அதுக்கு ஸ்கூலிங் ஆயிரும்ல, மரம் எல்லாம் உதுந்து போய் கிடக்குது, ஒரு மழையை கொடுத்தானா மரத்துல இருக்கக்கூடிய இலைகள்லாம் கலந்து வருங்க, நிழல் கிடைக்குமே சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் சொல்றான். பெரும் மழை, அந்த மலைக்கு மேல ஒரு வயல், அந்த வயலுக்கு மேல பெரும் மழை பெய்யுது. அந்த மழை எப்படி வந்த வயல் எப்படி விளையும்? அவ்வளவுதான் விளையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த மலையில இருக்கக்கூடிய வயலுக்கு பெருமழை கூட தேவையில்லை, சும்மா தூரல் வந்தா எப்படி இருக்கு? ஒரு தூரல் வந்தாலே நம்ம சரசம் வளர்த்துறோம். தூரல் வந்தாலே அது விளைச்சல் அதிகமா தெரியும். ஏன் சொல்ற தெரியுமா? இந்த தர்மம் என்பது ஒரு வயலை போன்று, ஒரு விவசாயத்தை போன்று. நீ வந்து எங்க இருக்கிற? உயர்வான பெரிய மலையில இருக்கிற. நீ தர்மம் பண்றதுனால அல்லாஹ் ஒரு மேல வச்சுட்டா, அதுக்கு பெரிய அளவுக்கு மழையும் தேவையில்லை. தூரல் வந்தாலே போதும், பெரிய வசதி வந்துடலாம், பறக்கத்து கிடைச்சிரும், ரஹ்மத்து கிடைச்சிரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உதாரணத்தோடு அல்லாஹ் நமக்கு வந்து சொல்லி காட்டுறான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அருள் வேணுமா? அல்லாஹ்வுடைய அன்பு வேணுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேணுமா? உங்க வீடு தரித்திரம் இல்லாம இருக்கணுமா? பீடைகள் இல்லாமல் இருக்கணுமா? சோகம் இல்லாமல் இருக்கணுமா? உங்க வீட்டுல வந்து எந்த வித கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கணுமா? அப்படி தர்மம். எப்படி வந்து வயல் வந்து விளைச்சல் வருதோ, எப்படி அதிகமான விளைச்சலை தருதோ, அந்த மாதிரி தானம் பண்ணும் போது என்ன செய்? உனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு அருட்கொடைகளை வாரி வழங்குவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி இந்த நேரத்துல தான் தர்மம் பண்ணணும், அந்த நேரத்துல தான் தர்மம் பண்ணணும் அப்படி இல்லை. சகாபாக்களை பொறுத்த வரைக்கும்
தர்மம் எப்படி தெரியுமா செய்வாங்க? சேர்த்தி வச்சு கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வருவார், வரும்போது கணக்கு போட்டே வருவார். நீங்க 100 ரூபா சம்பாதிச்சிருக்குமா, எவ்வளவு இதுல ஒரு 2000 எடுத்து கொடுக்குவார். இந்த சூலாவுடைய சகாபாக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அது சேர்த்தி வச்சு சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேலைக்கு போயிட்டு வருவார், விவசாயத்துக்கு போயிட்டு வருவார், வரும்போது கணக்கு போட்டே வருவார். நீ இவ்வளவு கிடைச்சிருக்குது, ஒரு 500 ரூபாய் கிடைச்சிருக்குது, இந்த ஒரு 100 ரூபா, இந்த ஒரு 100 ரூபா எடுத்து கையில் கொடுத்துருவார். கொடுத்துட்டு அதை வந்து டேலி பண்ணிடுவார், ஜக்காத்தை வந்து செஞ்சிருவாரு, அந்த பூமியான காசாக மாற்றி விடுவார் என்பதாக நம்ம அதிர்ச்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் தானம் தர்மம் செய்வதற்கு நேர காலம்லாம் இல்லை, உங்களுக்கு எப்ப தோணுதோ பண்ணிருங்க. ஏன் தெரியுமான்னு, ஒருத்தர் வந்து ஒரு குடுக்குலாம் நினைச்சிருப்போம், சரி சாயங்காலம் ஒரு குடுக்குறான்னு சொன்னா சைத்தா உள்ள வந்துருவோம், நிறைய பேர் இருக்காங்க, நம்மளே செலவு பண்ணிக்கலாம் அப்படி மனசு மாற்றி விட்டுருவோம். அண்ணன் சொல்ல எப்ப நினைப்பு வருதோ, எந்த நேரம் நினைவு வருதோ நீ கொடுத்துரு, கையில வச்சிடாத. ஏன் நினைச்சிட்டீங்க, நீ பண்ணிட்டீங்க, குடுக்குற வந்துருச்சு உனக்கு, உடனே கொடுத்துரு. அல்லாஹ் ரப்பல் சொல்றான், 2வது அத்தியாயத்துடைய 274வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் பில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் தான தர்மம் செய்யுங்க. ஏன் அந்த இரவா இருந்தாலும் கூட தானம் பண்ணி காலையில் பண்ணிக்கலாம் நினைச்சா, காலையில் மாறி புத்தி மாறிடும். காலையில் நினைக்கிற நைட்டு பண்ணிக்கலாம் நினைக்காத, வியாபாரத்துல போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் நினைக்காத, கொடுத்து நினைச்சிட்டீல கொண்டு கொடுத்துரு அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான். நியத் பலரும் அஜ்ருமின் தரப்பின், இந்த தான தர்மம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உனக்கு அச்சம் கிடையாது, உனக்கு பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை? நரகத்துக்கு போட்டு போகணும், நரகத்துக்கு வேதம் கிடைச்சுமா பயப்பட உனக்கு கிடைக்க, நீ தானம் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்காது உனக்கு. அல்ல நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, சொல்லி தர்றேன் அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு அழகான பாடம் எடுக்கிறான் பாரு. தான தர்மம் செய்யறதுனால உனக்கு என்னென்ன நன்மை கிடைக்குது, எவ்வளவு சொர்க்கம் கிடைக்குது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நாளைக்கு மறுமை நாள்ல சொர்க்கத்துக்கு வந்து பல வாசல்கள் இருக்கு, பல வாசல்கள். அதுல ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு பெயர் இருக்கு, பேர். அந்த வாசலுக்கு பேர் தெரியுமா? நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒருவர் இறைவழியில் 2 ஜோடிகளை தானம் பண்ணினார். 2 ஜோடிகள் 2 ரூபாய் தானம் பண்ணிட்டார், அது 1 ரூபாய் தானம் பண்ணிட்டார். அவர் எல்லாம் சொல்லி காட்டுகிறார், அவர் சொர்க்கத்தின் வாசல்களில் இருந்து எனது அடியார்களே அப்படி எல்லாம் இருப்பான், எனது அடியார்களே எல்லாம் வாங்க, சொர்க்கத்துக்கு முன்னாடி வாங்க எல்லாம் அப்படின்னு எல்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்க. சொர்க்கத்துக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருப்பாங்க, சொர்க்கம் எல்லாம் நின்றுவாங்க. இன்று அல்ல கூப்பிடுவோம், என்ன அடியார்களே வாங்க அது கொண்ட உடனே சொர்க்கத்தினுடைய வாயிலுக்கு அருகிலே நிறுத்தப்படுவார்கள். நிறுத்தப்பட்ட உடனே அவர்கள் ஒவ்வொரு சொர்க்கத்துடைய வாயில் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிகாத் செய்தவர், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவர் இவர். அல்லாஹ் எப்படி தெரியுமா? பாபுல் ஜிகாத், ஜிகாத்தை செய்தவருடைய அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார். நோன்பாளி பாபுல் ரையான், ரையான் என்கிற வாசல் வழியாக அழைக்கப்படுவார். இன்னொரு வந்து பாபுல் சதகா, தான தர்மம் செய்தவருடைய வாசல் வழியாக அழைக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. சொன்னோட எப்பவுமே சகாபாக்கள் வந்து எப்பவுமே வந்து கேள்வி கேட்டுருவாங்க. ஹதீஸ் பண்ணுவோம், நம்மள மாதிரி அப்படியே உட்காந்து அதை தொகுந்துல கேட்டு போக மாட்டாங்க. நம்ம பயணம் பண்றோம்லாங்க, 6 பேர் தூங்கிட்டு கேட்பாங்க, 10 பேர் பிடிச்சு கேட்பாங்க. சகாபாக்கள் அப்படி இல்லை, சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி கம்ப்யூட்டரை விட உள்ளதுல பதிய வைப்பாங்க. அப்படின்னு அபூபக்கர் இருந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லா வாசலிலிருந்தும் ஒருவர் அழைக்கப்படுவார், எல்லா வாசல்கள் வழியாகவும் ஒருவர் அழைக்கப்படுவார். அதில் போக ஆசைப்படுறார். இவருடைய ஆசை பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாசலும் அழைக்கப்படும் போது இவரு கேள்வி கேட்கிறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் எல்லா வாசல் வழியா போக முடியுமான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கரே எல்லா வாசல் வழியாகவும் அழைக்கப்படுகின்ற நபர்கள் நீ இருக்கிறீர். நீ ஏன்னா அவன் தானம் பண்றாரு, ஜிகாத் பண்றாரு, சதகா கொடுக்கிறாரு, தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, எல்லாத்தையுமே செய்யறாரு. ஜனாசா பின்தொடர்ந்து போறாரு, அவங்க தொழுக வைக்கிறாரு, எல்லாத்தையுமே அவங்க செய்யறாங்க. அப்ப செய்யும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா வழியிலிருந்தும் நீ அழைக்கப்படுவாய் என்று நபிகள் நாயகம் சொன்ன இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரில 1897வது செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப தான தர்மங்களை வந்து நம்ம என்ன செய்யணும்? வாரி வாரி கொடுக்கணும். இந்த ரமலான் மாதத்துக்கு பேரு ஃபித்ர் ஜக்காத்.
பித்ரு சதகா, தர்மத்தை வாரி வாரி கொடுப்பது. அது இன்னொரு விஷயம் தெரியுமாங்க, இந்த ரமலானுடைய மாதத்துல நோன்பு வச்சுட்டு சில தவறுகள் பண்ணிருப்போம், கோபப்பட்டிருப்போம், அல்லது யாரையாவது திட்டி இருப்போம், அல்லது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தைகள் பேசியிருப்போம், ஏதாவது அசிங்கமானவற்றை பார்த்திருப்போம் இல்லையா? இதெல்லாம் வந்து தியாகம் பண்ணணுமா இல்லையா? இதெல்லாம் வந்து கழிவு குளிப்பாட்டணுமா இல்லையா? இதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக, பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக உங்களுடைய பித்ரு சதகாவை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு செல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இதை வசூல் பண்றதுக்கு ஒரு சகாபா பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுமா? மலமான குஞ்சு இருக்குமா. பித்ரு சதகா வந்து ₹1 ₹2 கொடுக்க மாட்டாங்க, மழையை போன்று அப்படியே பேரிச்சம்பழம் ஒன்று இருக்கும், கோதுமை மாவு ஒன்று இருக்கும், வெள்ளி தங்கம் அது குமிச்சு கிடக்கும். சகாபாக்களுடைய காலத்துல அது வாரி வாரி கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றது தெரியுமா? ஒரு கையளவு ஒரு சாவளவு கொடுத்தா கூட போதுனாங்க. ஆனா சகாபாக்கள் வாரி வாரி கொடுப்பாங்க. யார் சொல்லா எனக்கு இதெல்லாம் இருக்கு எடுத்துங்க, இந்த ஏழையை கொடுங்க. யார் சொல்ல இவ்வளவு கோதுமை ரத்தம் எடுத்துக்கங்க. யார் சொல்ல என்னுடைய கோப்புல இவ்வளவு பேரிச்சம்பழம் வளர்ந்துருக்கு, 1000 தானே எடுத்துக்கங்க. அவங்க ஒரு கொடுத்து அவருடைய கஜானா வந்து அப்படியே செல்வத்துல மிதமிஞ்சி போய் கிடந்தது என்று நபிமொழியில பார்க்கிறோம். அப்ப அந்த நபிமொழி அடிப்படையில நாம் பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடினா அன்னைக்கு காலையில ஒண்ணு கொடுக்க கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு கொடுப்பாங்க. அது எந்த பிரயோஜனமும் இல்லை. அது என்ன அர்த்தம்? 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஜமாத் வந்து எவ்வளவு பித்ரு சதகாவை நிர்ணயம் பண்ணி இருக்குதோ அதை நீங்க கொடுங்க. அதுக்கு மேலே கொடுக்கலாம். ஒரு வீட்டுல 6 பேர் இருக்கிறீங்களா, 6 பேருக்கு கொடுங்க. குழந்தை பிறந்த குழந்தை இருக்குதா, அது கொடுங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறந்த குழந்தைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், சதகா கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய வீட்டுல அத்தா இருப்பாரு, அம்மா இருப்பாங்க, அவங்களால கொடுக்க முடியும், நீங்க கொடுங்க. அவங்களை வந்து விட்டுறாதீங்க, அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நபிகள் சொல்றாங்க. ஆனா இந்த பித்ரு சதகாவை யார் ஒருவர் கொடுக்காமல் போய் தொழுக போறாரோ, அவர் பரிசுத்தம் இல்லாமல் போய் தொழுக போகிறார் என்றார். ஏன்னா பாவ கலவரத்தான் கொடுக்குறாங்க. ஜக்காத்னால என்ன அர்த்தங்க? தூய்மைப்படுத்திக் கொள்வது, உங்களை தூய்மைப்படுத்துவது. நல்லா சொல்றாங்க இல்லையா? சக்கா, உங்களை நீங்க தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், உள்ளத்தை தூய்மைப்படுத்துறீங்க அர்த்தம். சக்காத்து சொன்னாலே தூய்மைப்படுத்திக் கொள்ளுன்னு அர்த்தம். அப்ப உங்களை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக இந்த பித்ரு சதகா இருக்குது. அந்த பித்ரு சதகாவை ஜமாத்தில முன்பாக கொடுத்து அவங்க என்னென்ன பொருளை வாங்கணுமா அதை வாங்கி பேக்கிங் பண்ணணும், யாரையும் தேடி கொண்டு கொடுக்கணும். சகாபாவுடைய காலத்துல வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க, சகாபாவுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்க தெரியும் இவர் ஏழை, இவர் வந்து வீட்டுல வசதி இல்ல, இவர்கிட்ட வந்து கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அறிஞ்சு கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொன்னா நமக்கு முன்னாடி கிடைக்கும், அமௌண்ட் கிடைக்கும். 150 ரூபாய் இல்ல, உங்களால 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா கொடுங்க, 2000 கொடுக்க முடியுமா கொடுங்க, 5000 கொடுக்க முடியுமா கொடுங்க. ஏன் நீங்கள் செய்கின்ற இந்த தான தர்மத்தை எல்லாம் வலது கையில வாங்கிக் கொள்கிறார். இது ஒட்டகத்தை போல் வளர்த்துகிறார், நாளை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மாதிரி அடிப்படையில இந்த மாதத்தை, தர்மத்துடைய மாதத்தை அதிகமாக தர்மம் செஞ்சு நாங்கள் செய்யறோம். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல இந்த சொர்க்கத்தை பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய சதகாவிற்கு, நம்ம இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு சதகாக்களை தான தர்மங்களை எல்லாம் செய்யாமல் அந்த பொருளாதாரம் தான் எனக்கு மேன்மைக்குரியது, அல்லாஹ் என்னை காப்பாற்ற போகிறது என்று நினைத்து யாரெல்லாம் பீர்வார்களிடம் பேங்களையும் கூட்டு போட்டு வைத்துக் கொள்கிறார்களோ அவங்களாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அந்த மாதிரி நிலையில நம்மளை எல்லாம் காப்பாற்றும். நம்ம அந்த மாதிரி நிலையிலும் இல்லை. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நிலையில இல்ல, கொடுக்கக்கூடிய மக்களா தான் இருக்கிறோம். ஏன் அது உதாரணத்துக்கு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் வரேன். போன 2023 போன வருஷம் ஒரு சர்வே எடுக்கிறாங்க, தான தர்மம் பண்றதுல யார் அதிகமானவங்க அப்படின்னு சொல்லி சர்வே எடுத்ததுல இந்தியாவில் மட்டும் குறிப்பா தமிழ்நாட்டுல 2000 கோடிய தமிழ்நாடுடைய மாதத்துல தான தர்மம் செய்த ஒரே சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் சர்வே எடுத்தது. அவ்வளவு வாரி கொடுக்கக்கூடிய சமுதாயம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சாரம்பேட்ல
இந்துக்களா இருப்பாங்க, வேற மதத்தை உடையவர்களா இருப்பாங்க. முக்காட்ட போட அங்கோட்டு சொன்னேன், நீ முக்காடோடு போட வேண்டாம், இந்துக்கள் தான், அவன் இந்துக்கள் தான், நீ முக்காடெல்லாம் போட வேண்டாம். எங்களுக்கு இல்ல ஏவப்பட்டிருக்கு தெரியுமா, யாரு இல்லைன்னு எங்களுக்கு கொடுங்க, நீ பொட்டு வச்சுட்டே வாங்க, பெரிய தின்னூறு முடிச்சுட்டே வாங்க, நாங்க தர மாட்டோம் சொல்ல மாட்டோம், நீ வேஷம் போட்டு வராதீங்க. முக்காட ஒன்னே ஒன்று தான் சொல்லுவாங்க, அஸ்லாம் வலைக்கும் பாவா, அஸ்லாம் வலைக்கும் பாவா, அதான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. பயிற்சி தான். காலையில் நம்ம பஜ்ருக்கு போறோம் இல்லையோ, அவங்க பள்ளியாசல் முன்னாடி இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க. அது சண்டை வேற, நான் பண்ணிதான் இருப்பேன் வரிசையில இன்னைக்கு பாக்கணுமா இல்லையா, அந்த மாதிரி பாக்குறது. தான தர்மம் செய்யறதுல இஸ்லாமியர்களுக்கு நிகரான இஸ்லாமியர்கள் வேற யாருமே இல்லைங்க. கொண்டு போய் அள்ளி கொடுக்கறதுல அள்ளி கொடுன்னு சொன்னா, இப்ப சென்னையில பெருமளவு வந்துச்சு, யாரு முன்னாடி போடலாம், முஸ்லீம் தான் ஓடலாம். எல்லா இயக்கத்தை வரும், நாங்களோட ஒரு இயக்கம் மட்டும் இல்லை, எல்லா இயக்கம், எல்லா இயக்கங்களும் வலிச்சு கட்டிட்டு போய் நான் தருவேன், நான் தருவேன், நான் தருவேன், அவங்களுடைய செல்வத்தையெல்லாம் வாரி அங்க மதத்தை பார்க்கல, நீ இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்தவனா, நீ என்ன தாழ்ந்தவனா உயர்ந்தவனா, எதையுமே பார்க்கல. எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, பிரியாணி கொடுத்தாங்க, அவங்க படுக்கை கொடுத்தாங்க, தலைகாணி வாங்கி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க இல்லையா. இப்படி செஞ்சு கணக்கெடுத்து பார்க்கணும், தமிழ்நாட்டில் வந்து 2000 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துக்கு எல்லாம் அதிகமா கொடுக்க மாட்டோம், ஏன்னா அல்லாதனால நம்மளால காப்பாத்திட்டு இருக்கிறான். எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியில பல அரசாங்கம் பல திட்டங்களை போட்டு வெளியேற்றணும் அப்படின்னு இருக்கிற மத்தியில வாரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயத்தை சொல்ற பாருங்க, கொரோனால பல வீடுகளில் உணவு இல்லை. கொரோனா காலம் வந்துச்சுனாங்க, கொரோனா காலம் பல வீடுகளில் வீடு சாப்பாடு இல்லை, செத்து மனிதார்கள் வீட்டை விட்டு ஓடுறாங்க, பல மாநிலங்களை வந்து நடந்தே போனாங்க, தண்ணி கூட கிடைக்கலைங்க. அல்ல நமக்கு என்ன இச்சத்தை கொடுத்துருக்கிறோம், என்ன இச்சத்து தெரியுங்களா, நம்ம கொண்டு போய் கொடுத்தோம், தேடி தேடி கொண்டு கொடுத்தோம், எல்லா ஜமாத்தும் தேடி தேடி எங்க அல்லா கொடுத்தான், இத்தனை செல்வத்தை ஏன் கொடுக்கிறான், நீ கொடுக்கிற அல்லா கொடுத்தான், நீ கொடுத்து அல்லா கொடுத்தான். பாருங்க கொரோனா காலத்துல எவ்வளவு கஷ்டப்படுறான், கொடுத்துருக்கலாம், ஆச்சரியப்படுறான், எப்படிங்க எங்களுக்கு சாப்பாடு இல்லைங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன், முக்கியமான விஷயம். நம்ம சூலூர் ஒரு இந்து குடும்பம் சாப்பிட்டு 6 நாள் ஆயிடுச்சு, சாப்பாடு எதுவுமே அரிசி ரேஷன் கூட இல்லை. அவங்க வந்து பக்ரியில வந்து அடுத்தது என்னது இறந்து விடுவார்கள் நிலை. அந்த நேரத்தில் பத்திரிகையாளர் போய் பேட்டி கேட்க போகும்போது இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி சாப்பாடு இல்லைங்க, 6-7 நாள் ஆச்சு, இன்னைக்கு மரணத்தை வேற வழி இல்லைங்கும் போது அவர் என்ன தெரியுமா செய்யறாரு, அந்த பத்திரிகையாளர் ஒரு இஸ்லாமிய அமைப்போட பேர் சொல்லல, அவன் சொல்ற மாதிரி ஒரு குடும்பம், இந்து குடும்பம் தான், நாளைக்கு சாகர கண்டிஷன் இருக்கிறாங்க, நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்ன உடனே அவர் அங்கிருந்து போன் பண்ணி சொல்லி, அவர் அங்கிருந்து கோயம்புத்தூர் போன் பண்ணி சொல்லி, கோயம்புத்தூர்ல இருந்து உணவை கொண்டு போய் செய்றாங்க, அந்த சமூகத்துக்கு கொடுத்தாங்க. அந்த அம்மா சொன்ன வார்த்தை தெரியுமா, நான் கடவுளை பார்த்ததில்லை, உங்களை கடவுளாக பார்க்கிறேன் அப்படின்னு. அந்த அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நான் கடவுளை பார்த்ததில்லை, உங்களோட கடவுளா பார்க்கிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா அப்படி தானம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப தானம் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி சிறப்புகளை அல்லாஹ் வாரி வழங்குறான். அது ஒரே ஒரு சத்து சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த தான தர்மம் பண்ணாமல் சில பேர் இருப்பாங்க இல்லையா, தான தர்மம் பண்ணாமல் மரணிச்சுன்னு சொல்லுவான், அவன் என்ன செய்வான், தன்னுடைய செல்வத்தை எல்லாம் நரகத்துல போட்டு காட்சி எடுத்து நெற்றிகளிலும் விழா எலும்புகளிலும் முதுகுகளிலும் சூடு வைக்கப்படும். அப்போ அதான் சொல்லுவான், நீ சேர்த்து வைத்த செல்வத்திலாம் பாரு நரகத்தில் போய் கிடக்கின்றது, நரகத்தில் எரிபொருளாக மாறி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அந்த மாதிரி நிலையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி நாளைக்கு மறுநாளிலே உன்னதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த சுவனத்திலே பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை எங்களை ஆக்கிடுவானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.